மதுரைக்கு அழகர் கோயிலுக்கு மத்தியில் கல்லந்திரின்னு ஒரு ஊர் இருக்கு. அது என்ன கல்லந்திரி? கள்ளன்னா யாரு? திருடுறவன். கள்ளன் திரிந்த ஊருக்குனால அதுக்கு கல்லந்திரின்னு பேரா. ஒரு காலத்துல அழகர் நகைகளோட வரும்போது அந்த ஊரை சேர்ந்த, ரொம்ப காலம் முன்னாடி அந்த ஊரை சேர்ந்த ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் கள்ளன், அவன் இந்த நகைகளை அடிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கான். அவன் முயற்சி பண்ணும்போது அவன் கண்ணு தெரியாம போச்சு. அழகரின் விளையாட்டு தெரியல, யாருதான் இந்த கள்ளர் தலைவனுக்கு கண்ணு தெரியாம போச்சான். வேண்டிக்கிட்டான் அழகர், சாமி தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நான் உனக்கு பாதுகாப்பா இருந்திருக்கணும், உங்ககிட்ட கொள்ளையடிக்கணும்னு நினைச்சேன் பாரு, இனிமேல் என் பரம்பரை நீ எப்பெல்லாம் வர்றையோ இங்கிருந்து உன்னை மதுரை வரைக்கும் கூட்டிட்டு போய் திரும்பி கொண்டு வர்றது எங்க பரம்பரையோட வேலைன்னு அந்த ஊருக்காரங்க தான் இருக்கு. இவரை விட என்ன கொச்சையா மாரியப்ப பாண்டியன் பேசிட்டாரு அப்படின்றதான் எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப சரி ரைட்டு, அவர் பேசுறதும் தப்பு தான், மாரியப்ப பாண்டியன் பேசுறது தப்பு தான், அவருக்கு நீங்க வீடியோ பண்ணி ரைட். சரி தம்பி, ஏன் இந்த ராஜா அண்ணனுக்கு எதிராக நீங்க வீடியோ போடணும் அப்படின்றது என்னோட கேள்வி. அதுக்கு முடிஞ்ச அடுத்த காணொலி நீங்க விளக்குவீங்க. என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, மாவீரன் சுந்தரலிங்க மக்கள் இயக்கத்தோட தலைவர் அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு அரங்க கூட்டத்தில் இழிவுபடுத்தி பேசினதாகவும், அவருக்கு மாட்டு சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் காணொலி போட்டதின் விளைவாக அண்ணன் கைது செய்யப்பட்டதாக ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு இருக்குது. உண்மையிலே அண்ணன் மாரியப்ப பாண்டியன் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்காரா, இல்லை அதற்கு முன்னாடி வேற யாரும் பேசியிருக்காங்களா, அவங்களுக்கு இதே போல கண்டன குரல் எழுப்பியிருக்காங்களா, இல்லை அவங்க மீது வழக்கு தொடர்றதுக்கு எதுவும் முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களா? இவ்வளவு தூரம் காணொலி போட்ட அந்த தம்பி ஆறுமுகம் இதற்கு முன்னாடி இந்த சமூகத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசியிருக்காரா பேசலையா அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலியில் நீண்ட நெடிய காணொலி நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்சோட்டு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சலாம்னு நினைக்கிறேன். அப்படி லேட்டாகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா இது விரிவாக பேசணும். ஏன்னா தொடர்ந்து இந்த இரு சமூகங்களுக்குள்ள சிக்கலை உருவாக்குற வேலை யார் செய்கிறா அப்படின்றது மக்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம மேலே ஒரு சில குற்றச்சாட்டு வச்சாங்க, உங்கள் மீடியானால தான் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து போயிட்டோம். அப்போ தொடர்ந்து இந்த சிக்கலை உருவாக்கும் போது இந்த சிக்கலை உடைச்சே ஆகணும். ஏன்னா இந்த சிக்கலை உருவாக்கி விட்டு சிலர் வளரணும்னு நினைக்கக்கூடாது. அதை உடைக்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால சில விஷயங்கள் நம்ம வெளிப்படையாக பேச வேண்டியது இருக்குது. அதற்கு முன்னாடி இந்நேரத்தில் இந்த காணொலி வெளியிடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவீரன் சுந்தரலிங்க மக்கள் இயக்கத்தோட தலைவர் அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர்கள் இன்று விடுதலையாகி வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. பேப்பர் வேலைகள் கொஞ்சம் தாமதிச்சனால நாளை காலையில் 10 மணிக்கு சிறையிலிருந்து விடுதலையாகி வாரதா மாவீரன் சுந்தரலிங்க மக்கள் இயக்கத்தோட வழக்கறிஞர் நமக்கு தகவல் கொடுத்தாங்க. இதை மக்கள் பார்வைக்கு கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அதனால தான் இந்நேரத்தில் இந்த காணொலி நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய உறவுகள் எப்பவும் தொடர்ந்து நம்ம காணொலி சரியா வர்றது நிப்பாட்டிருச்சுன்னா, என்ன எதுவும் பிரச்சனையா, ஏன் காணொலி வரல, எதுக்காண்டி பதிவு செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. தொடர்பு கொண்டவங்களுக்கு நம்ம தகவல் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் வந்தவங்களுக்கு நம்ம தகவல் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நம்ம ஃபோனை போட்டால் எதுவும் வருத்தப்பட்டுக்குவாப்பிலையோ, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் தொடர்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு தான் இந்த காணொலி நான் மெயினாக சொல்கிறேன். வேற எந்த சூழலும் கிடையாது. அதாவது பழைய நம்ம மூவேந்தர் மீடியா என்னோட சில கவனக்குறைவால் அந்த சேனல் முடக்கப்பட போகுது அப்படின்றது மன உளைச்சல் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சேனலை 1,85,000 ஃபாலோஸ் நம்ம கொண்டு வந்திருப்போம். திடீர்னு நம்மளோட கவனக்குறைவால் இப்போ அந்த சேனல் முடிய போகிற சூழல் இருக்குதே அப்படின்ற அந்த வருத்தங்கள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அதே மூவேந்தர் மீடியாவுக்கு என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சகோதரர்கள் தொடர்ந்து அந்த சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க மனநிறைவு ஏற்பட்டுச்சு. அதனால் நம்ம தொடர்ந்து அந்த வேலையை செய்வோம். இடையில உங்களுக்கே தெரியும், என்னோட பிறந்தது அங்கிட்டு வேலைகள் முடிய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர் திருவிழா வர வந்துருச்சு. ஏன்னா ஊரில் நான் ஒரு குடும்பனாக இருக்கேன். அதாவது எங்கள் ஊரில் 2 குடும்பம், அதாவது நான் கிழக்கிழ மேற்குலக குடும்பம், இன்னொரு கிழக்கிழ குடும்பம் இருக்காங்க, ஒரு வாரியம் இருக்கான், அது ஒரு காலாடி இருக்கிறோம். அப்படினால குடும்பமாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா கோயில் வேலைகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அதனால் ஊர் வேலைகள்ன்றனால நம்ம சரியாக காணொலி பதிவு செய்ய முடியலையே தவிர்த்து மற்றபடி வேறு எந்த ஒரு காரணம் கிடையாது. அதனால் என்னைய 1000 பேர் விமர்சனங்கள் செய்தாலும் இந்த உயிர் இந்த மண்ணில் இருக்கும் வரை இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு, அதாவது இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தும் விதமாக என்னோட கருத்துக்களும் என்னோட சிந்தனைகளும் இருக்கும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிட்டு, என்னோட கருத்து எப்போதுமே இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக நான் செலுத்துவேன் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்கிட்டு, அதாவது மாவீரன் சுந்தரலிங்க மக்கள் இயக்கத்தோட தலைவர் அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர்கள் மதுரையில்
மள்ளர் மீட்பு கழகத்தோட தலைவர் அண்ணன் கு செந்தில் மலர் அவர்கள் வந்து ஒரு அரங்க கூட்டம் வந்து அரங்கேற்றிருந்தாங்க. அதாவது மீண்டும் பாண்டியர் வரலாறு நூல் அந்த தடை வந்து உடைக்கப்பட்ட நாளை வந்து ஒரு அரங்க கூட்டமாக வந்து வருடம் வந்து அன்னை வந்து அரங்கேற்றிட்டு வர்றது இயல்பு. எப்போதும் நமக்கு தகவல் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை தகவல் கொடுக்கல. என்ன காரணம் தெரில. அவர் கொடுக்கல அப்படின்னு நம்ம வருத்தப்படவும் செய்யலை. அது வரைக்கும் சரி, நம்ம கடந்து போயிட்டோம். ஆனால் அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வரலாற்று பெருமக்களும் பேராசிரியர்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களோட தலைவர்களும் வந்து பெரும்பான்மையாக வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர் வந்து கருத்து வந்து பதிவு பண்ணுறாங்க. இதை நம்ம பாண்டிய நாடு வலைவலி நடத்தக்கூடிய சகோதரர் சக்திவேல் பாண்டியன் வந்து நேரலை வந்து படுத்தியிருக்காப்புல. அந்த நேரலை படுத்தும் போது தான் அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர்கள் வந்து அவரோட கருத்தை வந்து பதிவு வந்து செஞ்சுருக்காங்க. அது வந்து அவர் பதிவு செஞ்ச கருத்து சரியா தவறான வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தளவு தவறு தான் சொல்லுவேன். ஏன்னா தவறு யார் செஞ்சாலும் தவறு தான். நான் தவறு செஞ்சாலும் தவறு தான். அதை வந்து கண்டிப்பாக காவல்துறை சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கணும். என் மீது தவறு இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக காவல்துறை வந்து இரு சமூகங்களுக்கு சிக்கல் உருவாக்கக்கூடிய கருத்தில் இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். அதை நான் வரவேற்கிறேன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? அதில் நம்ம கண்டிப்பாக எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாண் சமூகமாக இருக்கட்டும், இல்லை முத்திரை சமூகமாக இருக்கட்டும், இல்லை கோனார் சமூகமாக இருக்கட்டும், இல்லை செட்டியார் சமூகமாக இருக்கட்டும், இல்லை நாடார் சமூகமாக இருக்கட்டும், இல்லை தேவர் சமூகமாக இருக்கட்டும், எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, ஒரு அரங்க கூட்டமோ இல்லை பொதுக்கூட்டமோ நடத்தினா அது எந்த சமூகத்தை பற்றியும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது. இருக்கக்கூடிய இந்த சமூகங்களெல்லாம் எந்த சமூகம் இழிவுபடுத்தி பேசக்கூடாதுன்றதான் நம்மளோட கருத்தாகவும் இருக்குது. அதை யார் செஞ்சாலும் தவறு தான். அதை வந்து கை செய்யப்படணும். ஏன்னா முருகன்ற ஒரு அன்னை கூட வந்து ஐயா இமானுவேல் சேர்னார் ஐயா வந்து அவதூறு வந்து பேசினாங்க. கண்டிப்பாக நாளாக காணொலி போட்டிருந்தேன். நிறைய பேர் வழக்கு வந்து பதிவு இது கொடுத்தாங்க. கண்டிப்பாக அவரும் கை செய்யப்பட்டார். கண்டிப்பாக பொதுவெளியில் எந்த ஒரு சமுதாய தலைவர்களாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் தவறுகளாக பேசினா அவங்க கை செய்யப்படணும். கண்டிப்பாக அதை நம்ம வரவேற்கிறோம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது தம்பி ஆறுமுகம் வந்து முதல் முறையாக அந்த காணொலி வந்து அவர் முகம் காமிச்சு அந்த காணொலி பதிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி நம்ம அவங்க சேனலில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க சேனல் ஃபாலோ பண்ணுறதுனால வந்து ஏதாவது ஒரு கருத்து பதிவு பண்ணுவாங்க. நமக்கு அவங்களுக்கு வந்து பதில் கொடுக்கணும்னு நம்ம போவோம். இருந்தாலும் அந்த சமூகத்துக்குள்ள நம்மளை ஒரு நண்பனாக நேசிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, தம்பியாக நேசிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அண்ணனா நேசிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்படின்னால அவங்க மனசு வந்து வேதனைப்படக்கூடாதுன்னு அதனால நம்ம அந்த சேனலை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா அந்த சமூகத்திலே இன்னும் நிறைய சேனல் வந்து இன்னைக்கு தேவர் மீடியா, போஸ்ட் மீடியா, இன்னும் எண்ணற்ற சேனல்லாம் நடத்துகிறாங்க. உண்மையிலே ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து அதனால அந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சேனலில் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். அதனால அவங்க சேனலை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதாவது தம்பி ஆறுமுகம் முதல் முறையாக அந்த காணொலி வந்து அது முகம் காட்டி அந்த காணொலி வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து தொடர்ந்து தேவேந்திர சமூகத்தை வந்து குறிப்பாக பொதுவெளியில் வந்து எல்லாருமே வந்து இழிவுபடுத்தி பேசிட்டு வராங்க. இந்த தேவர் சமூகம் வந்து நீங்கள் கண்டிக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிக்க தவறிட்டீங்கன்னா இந்த சமூகங்களோட எதிர்ப்பு வரும், அதை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி தம்பி வந்து சொல்லியிருந்தாப்புல. உண்மையிலே அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம் தான். உண்மையிலே அந்த காணொலி போட்டு ஒரு சமூகத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசும்போது சமூக உணர்வோட நீங்கள் அந்த கேட்டதை நான் வரவேற்கிறேன். உண்மையிலேயே அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு வந்து உங்கள் தரப்புலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். ஏன்னா இதற்கு முன்னாடி இதே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை இதே தம்பி ஆறுமுகம் இழிவுபடுத்தி பேசுனீங்க. உங்கள் மீதும் உங்களோட அந்த ஊடகத்தின் மீதும் வந்து எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ வழக்கறிஞர் இருக்காங்க, எத்தனை இயக்கங்கள் இருக்குது. யாருமே உங்கள் மீதோ உங்களோட அந்த சேனல் மீதோ வந்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தவறிட்டாங்க. ஆனால் நீங்கள் சரியான வேலையை செய்கிறீங்க. உண்மையிலே அது வந்து உங்களுக்கு பாராட்டு தான். இதை நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். ஏன்னா இது பேசணுமா நிறையா பேசிகிட்டே போகலாம். ஏன்னா இப்போ இந்த ஒரு சமூகத்தை குறிப்பாக இழிவுபடுத்தி பேசணுன்றதான கான்செப்டே. அந்த கான்செப்டுக்கெல்லாம் முதல்ல நான் இதை சுருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன விலாவரியாக இந்த ரெண்டு சமூகங்களுக்குள்ள எப்படி முட்டி மோத வைக்கிறது, எந்த விஷயத்த பேசுனா இந்த தேவர் சமூகம் வந்து நம்மளை சேனலை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்றத தம்பி தொடர்ந்து முன்னெடுக்கிறாப்புல அப்படின்றத நம்ம அவரோட இதெல்லாம் உன்னிச்சு கவனிச்சிருக்கோம் முன்னே. இப்போ தான் நம்ம கவனிக்கிற கிடையாது. அதனால் அதை அப்புறம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர்கள் வந்து பேசுனது தவறுன்ற நான் ஆரம்பத்திலே நான் வந்து சொல்லிட்டேன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதற்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இதை விட பயங்கரமாக வந்து பேசியிருக்காரு. இந்த காணொலியை அதில் நான் பதிவு செய்கிறது, இந்த வீடியோவில் பதிவு செய்கிறதுக்கு எனக்கே மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இதை நான் இந்த வீடியோ நான் சேவ் பண்ணி கூட வைக்க கிடையாது. இப்போ தம்பி ஆறுமுகம் போட்டனால இந்த வீடியோ எதுலடா இருக்குன்னு நான் தேடி பிடிச்சி இந்த வீடியோவை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த காணொலியை இதில் போடுறதுக்கு எனக்கு மறுபடியும் சொல்கிறேன், வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த காணொலியை வந்து நான் போடுறேன். தயவு செஞ்சு தேவ சமூகத்தில் உள்ளவங்க வந்து இந்த காணொலியை கொஞ்சம் பாருங்கள். மதுரைக்கும் அழகர் கோயிலுக்கு மத்தியில் கள்ளந்திரின்னு ஒரு ஊர் இருக்கு. அது என்ன கள்ளந்திரி? கள்ளன்னா யாரு? திருடுறவன். கள்ளன் திரிந்த ஊருக்குனால அதுக்கு கள்ளந்திரின்னு பேரா. ஒரு காலத்துல அழகர் நகைகளோட வரும்போது அந்த ஊரை சேர்ந்த, ரொம்ப காலம் முன்னாடி அந்த ஊரை சேர்ந்த
ஒரு கொள்ளை கூட்ட தலைவர் கள்ளர். அவன் வந்து இந்த நகைகளை அடிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கான். அவன் முயற்சி பண்ணும்போது அவன் கண்ணு தெரியாம போச்சு. அழகரின் விளையாட்டு அது. மதுரையில யாருதான் விளையாடல. இந்த கள்ளர் தலைவனுக்கு கண்ணு தெரியாம போச்சான். அப்புறம் வேண்டிக்கிட்டான் அழகர்கிட்ட, யா சாமி தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நான் உனக்கு பாதுகாப்பா இருந்திருக்கணும், நான் உங்ககிட்ட கொள்ளையடிக்கணும்னு நினைச்சேன் பாரு, இனிமேல் என் பரம்பரை நீ எப்பெல்லாம் வர்றையோ அங்கிருந்து உன்னை மதுரை வரைக்கும் கூட்டிட்டு போய் திரும்பி கொண்டு வர்றது எங்க பரம்பரையோட வேலைன்னு அந்த ஊருக்காரங்க தான் இன்னமும். இப்போ இந்த காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த காணொலியில் அண்ணன் ராஜா அவர்கள், அதாவது பட்டிமன்ற, இது வந்து கல்யாண மாலை நிகழ்வு வந்து நடந்தது. கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வு, அப்போ இந்த கல்யாண மாலை நிகழ்வு வந்து நடக்குது. அப்போதைக்கு அண்ணன் ராஜா அவர்கள் வந்து பேராசிரியர் வந்து பேசுகிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மாலை நிகழ்வு வந்து பேசுகிறாங்க. அப்போதைக்கு கள்ளழகர் வந்து மதுரை நோக்கி ஏன் வராரு, இடையில கள்ளந்திரின்னு ஒரு ஊர் இருக்குது, இதில் என்ன நிகழ்வுன்றதை பேசுகிறாரு. இவரை விட என்ன கொச்சையாக வந்து மாரியப்ப பாண்டியன் வந்து பேசிட்டாரு அப்படின்றதான் எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ சரி ரைட்டு, அவர் பேசுகிறதும் தப்பு தான், மாரியப்ப பாண்டியன் பேசுறது தப்பு தான், அவருக்கு நீங்கள் வீடியோ போடுங்க ரைட்டு. சரி தம்பி, ஏன் இந்த ராஜா அண்ணனுக்கு எதிராக நீங்கள் வீடியோ போடலை அப்படின்றது என்னோட கேள்வி. அதுக்கு முடிஞ்ச அடுத்த காணொலி நீங்கள் விளக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் அதை பார்க்குறேன். ஏன் நீங்கள் ராஜாவுக்கு எதிராக வீடியோ பார்க்க, உங்கள் சேனலில் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு அந்த எந்த நீங்கள் ராஜாவுக்கு எதிராக வீடியோ போட்டதாக வந்து எந்த காணொலியுமே இல்லை. ஏன் வந்து இது சம்மந்தமாக நீங்கள் காணொலி போடலை? உங்களோட இயக்கத்தோட தலைவர் அண்ணன் இசைக்கராஜ் அவர்கள் மீது வந்து ஏன் இவருக்கு எதிராக வந்து போராட்டம் வந்து நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு ஏன் சொல்லலை? எல்லாத்துக்கும் போராட்டம் அறிவிக்கக்கூடிய இதே அண்ணன் இசைக்கராஜா அவர்கள் ஏன் இப்படி வந்து ராஜாங்கிறவர் வந்து ஒரு கல்யாண மாலை, அதாவது கல்யாண மாலைன்ற நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் பார்க்கக்கூடிய நிகழ்வு. இந்த அண்ணன் மாரியப்ப பாண்டியன் பேசுனது கூட வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த வலைவெளியில் போட்ட மிஞ்சி போனால் ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் கூட போகலை. நீங்கள் வீடியோ போட்டு தான் அது பெருசாக தெரிய வச்சிருக்கீங்க. ஆனால் கல்யாண மாலை நிகழ்வில் அண்ணன் ராஜா அவர்கள் வந்து பேசுனது எத்தனை லட்சம் பேர் மக்கள்கிட்ட போயிருந்திருக்கும். இதை எதிர்த்து ஏன் தம்பி நீங்கள் ஒரு காணொலி வந்து பதிவு செய்யலை? ஏன்னா ராசாவுக்கு எதிராக வீடியோ போட்டால் இந்த தேவர் சமூகம் பார்க்காது. இப்போ நிறைய பேர் நான் தேவர் சமூகம் சொல்லும்போது எங்கள் சமூகத்தில் உள்ள ஆளுக்கு நிறைய பேர் கோபம் வரும். என்னோட கேள்வி என்னன்னா, தம்பி ஆறுமுகம் வந்து, தம்பி நான் சொல்றேனோட தம்பி எப்படி வருத்தப்படுறான்னு தெரியல. எனக்கு இப்போ 36 வயசு நடக்குது, சகோதரனுக்கு எவ்வளோ வயசு நடக்குன்னு தெரியல. இருந்தாலும் என்னோட வயசுல சின்னாளா இருப்பான்றலாம் தம்பின்னு சொல்றேன். அடுத்த காணொலியில் என்னோட வயசுல மூத்தாளான்னு சொல்றேன். நான் அண்ணனே சொல்றேன். ஏன்னா அண்ணன் தம்பி சொல்றதுல ஒன்றும் நம்ம குறைஞ்சவரை கிடையாது. அதனால ஏன் தம்பி வந்து இந்த ராசாவுக்கு எதிராக நீங்க வீடியோ போடலை? ஏன் உங்க அண்ணன் வந்து போராட்டம் அறிவிக்கிறேன்னு சொல்லலை? ஏன்னா அவர் மேல வந்து என்ன வீடியோ போட்டாலும் சரி, போராட்டம் பண்ணாலும் சரி, அவரை கை செய்ய மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவரை விட என்ன மாரியப்ப பாண்டியன் அவர்கள் வந்து இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை. சரியா? அப்போ எந்த விஷயத்த இந்த மக்கள் மத்தியில் பேசினா எந்த மக்கள் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க அப்படின்றத நல்லா நுண்ணியமாக கணிச்சு வச்சிருக்கீங்க தம்பி. ராசா பற்றி பேசினா தேவசமூகம் வந்து நம்மளை டக்குன்னு திரும்பி பார்த்துறாது, இந்த வீடியோ வந்து பார்த்துறாது. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக போட்டோம்னா இந்த தேவசமூகம் ஒட்டுமொத்த பேரும் டக்குன்னு வந்து நம்ம வீடியோ பார்ப்பாண்டா அப்படின்ற அடிப்படையில் தான் தம்பி வந்து காணொலி வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன் இதுக்கு வந்து நீங்கள் முன்னாடி போட்டுக்கலாமே? இப்போ ராசா எவ்வளோ தூரம் பேசியிருக்காரு. நான் தான் சொல்லிட்டேன், இந்த காணொலி பதிவு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பதிவிடக்கூடிய சூழலை தம்பி நீங்கள் தான் உருவாக்குறீங்க. சரிங்களா? தொடர்ந்து இந்த 2 சமூகத்துக்குள்ள, அதாவது இந்த 2 சமூகம் இது வரைக்கும் 1957 இன்ன வரைக்கும் நடக்கக்கூடிய படுகொலை, கடந்த காலத்தில் தாண்டா நம்ம மக்கள் இந்த 2 சமூகங்களையும் வந்து படிப்பறிவு இல்லாமல் வெட்டிடும் குத்திக்கிட்டும் காட்டு மரணி தனமாக வந்து செத்துட்டான். இனி வரக்கூடிய இளைய தலைமுறைகளாவது வந்து நண்பனா சகோதரனா என்ன பழகணும் அப்படின்னு எவ்வளோ விஷயங்களை நான் என்னை போன்ற ஆட்கள் வந்து முன்னெடுத்தோம். இது அந்த தேவர் சமூகத்துக்கே தெரியும். என்ன ஆனால் இடையில என்னைக்கு நீங்கள் வந்தீங்களோ, உங்கள் அண்ணன் வந்தாரோ, அன்னையிலேருந்து என்னென்ன சிக்கல் நடக்குதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். கேட்டால் நான் நீங்கள் உங்கள் சமூகத்துக்காண்டி போராடுங்க, நான் வேணான்னு சொல்ல வரல. ஆனால் குறிப்பாக இந்த விஷயத்தை மட்டும் எடுத்து பேசணும். அப்போ நீங்கள் இந்த மாரியப்ப பாண்டியன் அவர்களுக்கு வந்து காணொலி பதிவு செஞ்சீங்க, வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல வரல. கை செய்ய சொன்னீங்க, வரவேற்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா பொது வழியில் இப்படி பேசக்கூடாது, தப்பு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன் ராசாவுக்கு எதிராக நீங்கள் வீடியோ போடலை? ஏன் அவருக்கு எதுக்கு நான் போராட்டம் பண்ணேன்னு சொல்ல? இருந்தாலும் இருக்கட்டும், சமூக முன்னேற்றத்துக்காண்டியே முகம் காமிச்சான்னா காமிக்கலாட்டா என்ன, சமூக விடுதலைக்காண்டி யார் போறான்னாலும் நாங்கள் வரவேற்கிறோம், இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. சரியா? அதனால ஏன் நீங்கள் இதுக்கு கேட்கல அப்படின்றத வந்து கண்டிப்பாக அடுத்த காணொலி எதுவும் போடுறீங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக போடுங்க, நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு முன்னாடி தேவர் சமூகத்துக்கு நான் சொல்லிக்கிறது ஒரு அன்பான வேண்டுகோள். சரிங்களா? தொடர்ந்து நாங்கள் தேவர் சமூகத்தை எங்கேயுமே இழிவுபடுத்தணும், அசிங்கப்படுத்தணும், இல்லை அவங்களோட வரலாறை பற்றி பேசணும் நாங்கள் ஒரு இடத்துலையுமே நினச்சில்ல. பிஎம்டி மீடியான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான்
அவங்க கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கயத்தார் போரை பற்றி பேசுனீங்க, கொண்டை மரணால் பற்றி இது எங்களுக்கு பேசுனீங்க அவசியமே கிடையாது. இதை ஆரம்பித்ததே யாருன்றதை தேவர் சமூகம் நீங்கள் தான் சிந்திக்கணும். சரிங்களா? தேரை இழுத்து தெருவில் விட்டது யாருன்றதை நீங்கள் முதல்ல சிந்திங்க. ஏன்னா எங்களை எல்லாம் ரொம்ப உத்தமன்னு சொல்லிட்டீங்க. உத்தமர் ஒருத்தர் சேனல் தானே, இவரால் தான் இங்கே சாதி பிரச்சனை உருவாகுது அப்படின்னு என்னை பற்றி நிறையா முறை சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கப்புறம் இதுக்கு மாரி பேசலாம் அப்படின்னா வந்து நம்ம கடந்து போனோம்னா அது சிக்கலாக இருக்கும். அதற்கு முன்னாடி தம்பி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், அடுத்த காலையில் நான் என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்றத நான் இந்த காலையில் நான் சொல்லிடுறேன். தம்பி ஆர்வம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சமூகத்தை வந்து தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு வராங்க, இவங்க மீது வந்து வழக்கு வந்து பதிவு செய்யணும், இந்த மாதிரி தவறான கருத்துகள் பதிவு செய்யக்கூடிய அந்த யூடியூப் சேனல் சம்மந்தப்பட்டவர் மீது வழக்கு வந்து பதிவு செய்யணும்னு சொன்னார். தம்பி ஆறுமுகம் இதற்கு முன்னாடி தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஊடகத்தில் அதாவது தவறான விஷயத்தெல்லாம் கட் பண்ணணும்னு சொன்னவர் இதே அவர் ஊடகத்தில் அதாவது ஒரு 4 பேர் தண்ணியை போட்டு விட்டு உட்காந்து அண்ணன் கரியால மலர் என்னை கலாய்க்கிறான் அப்படின்னு அதில் ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருந்தாப்புல, வேசி மகன் அப்படின்னு. வேசி மகனுக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த வார்த்தையை கட் பண்ணாமல் அப்படியே தான் போட்டிருந்தார். அந்த காணொலி இருக்கிற அடுத்த காணொலியில் நான் தெளிவாக போடுறேன். அதே போல் இவ்வளோ தூரம் வக்கனையாக பேசக்கூடியவர் தம்பி உத்தமர். எங்களை சொன்னார் உத்தமர், நான் உத்தமன் கிடையாது, தம்பி தான் உத்தமர். உத்தமர் வந்து பார்த்தீங்கன்னா இதே தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை வந்து நிறைய இடங்களில் இழிவுபடுத்தி காணொலி வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அதே நம்ம அடுத்த காணொலியில் வந்து விரிவாக வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுவே நீண்ட காணொலியாக இருக்குது. இதை மக்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரங்கள் வந்து இருக்காதுன்றனால நம்ம அடுத்த காணொலியில் வந்து விலாவாரியை வந்து பதிவு செய்வோம். மருதநலக்கூடியலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திரகுல வேளாண் சமுதாய உறவுகள் ஸ்ரீ சாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடர்ந்துக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.